சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவரை தாக்கிய விவகாரம் தொடர்பாக இளைஞர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கீங்க. விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக மருத்துவர் பாலாஜியை உள்ளே புகுந்து ஒரு பிரேமா என்கிற நபரின் மகனான விக்னேஷ் என்பவர் கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தினார். இந்த விவகாரம் தொடர்பாக விக்னேஷை அங்கிருக்கும் பொதுமக்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார்கள். இந்த விஷயம் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. தற்போது அந்த விக்னேஷ் என்பவனை கிண்டி காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இது தொடர்பாக உதவி பேராசிரியரும் கூடுதல் இயக்குநருமான சேதுராமன் என்பவர் இந்த சம்பவம் தொடர்பாக புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் கிண்டி காவல் நிலையத்தில் அந்த விக்னேஷ் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆபாசமாக பேசுதல், கொலை முயற்சி மற்றும் தமிழ்நாடு மருத்துவ பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் விக்னேஷ் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அந்த சம்பவ இடத்தில் யார் யார் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் நேரடியாக காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து தற்போது போலீசார் விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணைக்கு பிறகு விக்னேஷின் வாக்குமூலத்தையும் பெற்று அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக அவரை உடல் நிலை பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் பணியை தற்போது காவல்துறை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணா, 5 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு அப்படின்றது செய்யப்பட்டிருக்கு. இதில் சம்பந்தப்பட்ட நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அரசு தரப்பிலையும் உறுதியளிக்கப்பட்டிருந்தது. இந்த 5 பிரிவுகளினுடைய அந்த வழக்கு பிரிவினுடைய தீவிரம் என்ன கிருஷ்ணா? நிச்சயமாக இந்த விவாதத்தில் கொலை முயற்சி என்ற அடிப்படையில் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாது மருத்துவ பணிகள் பாதுகாப்பு சேவை அமைப்பு தொடர்பாக அது தொடர்பான சட்டம் எனப்படுவது போடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மெடிக்கேர் சர்வீஸ் பர்சன்ஸ் மற்றும் பிரிவென்ஷன் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் டேமேஜ் என்ற பிரிவின் கீழ் இந்த வழக்கு என்பது போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது ஆபாசமாக பேசுதல், தாக்குதல் நடத்தல் உள்ளிட்ட இந்த 5 பிரிவுகள் கீழ் போடப்பட்டிருக்க காரணத்தினால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை என்பது சட்டப்பூர்வ நடவடிக்கை என்பது போடப்பட்டிருக்கிறது. இதில் மிகப்பெரிய சட்டம் என்று பார்க்கும் பொழுது கொலை முயற்சி என்ற அடிப்படையில் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாது மருத்துவத்துறை சார்ந்த பாதுகாப்பில் மீறி இவர் வன்முறையில் ஈடுபட்ட காரணத்தினால் அந்த சட்டத்தையும் பயன்படுத்தி இவர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த சட்டப்பூர்வ நடவடிக்கையில் அவருக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணையில் கூடுதலாக பிரிவுகள் சேர்க்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மருத்துவர் பாலாஜியிடமும் இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கா? அவர் ஏற்கனவே அவருடைய குடும்பத்தாரோடு பேசியதாகவும் தகவல் எல்லாம் வெளிவந்தது. அவரிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கா கிருஷ்ணா? தற்போது வரை அந்த சூழ்நிலையில் யார் யாரெல்லாம் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தார்களோ அவர்களை எல்லாம் நேரில் அழைத்து சென்றுதான் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செவிலியர்கள், மருத்துவர்கள், மருத்துவ நிலைய அதிகாரி உள்ளிட்டோர், ஆர்எம்ஓ எனப்படும் அதிகாரி உள்ளிட்டோரை எல்லாம் தற்போது காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதற்காக முறையாக சேதுராமன் என்ற உதவி பேராசிரியர் மருத்துவ இயக்குநரகத்தில் இருக்கும் அதிகாரியிடம் இந்த புகார் என்பது பெறப்பட்டுதான் இந்த வழக்கு என்பது தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னை காவல்துறை ஆணையர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டு கொலை முயற்சி வழக்கு கண்டிப்பாக போடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக கடுமையான சட்டங்கள் அடிப்படையில் பிரிவுகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் தற்போது கொலை முயற்சி வழக்கு உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை மருத்துவர் பாலாஜியிடம் நேரடியாக அவர்கள் விசாரணை என்பதை மேற்கொள்ளவில்லை. சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலையில் இருக்கும் சாட்சி மற்றும் ஆதாரங்களை அடிப்படையாக வைத்தும் வீடியோ ஆதாரங்களை அடிப்படையாக வைத்தும் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் உடல்நிலை தேறிய பிறகு அடுத்த கட்டமாக காவல்துறையினர் பாலாஜியிடமும் அந்த வாக்குமூலம் என்பது பெறப்பட்டு அடுத்த கட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார். முதற்கட்டமாக கிடைத்த தகவலின் அடிப்படையிலும் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு அது தொடர்பான வாக்குமூலங்கள் என்பது பெறப்பட்டு அவரிடம் கையெழுத்து இடும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. கையெழுத்து பெற்ற பிறகு விக்னேஷ் உடல் பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவார். அதன் பின்பு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு அந்த நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கும் பணி என்பது நடைபெறும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.